பாருங்கள், சக கூட்டல் அடையாளம் வரைவோம். கூட்டல் அடையாளம் கூட்டல் அடையாளம்னு சொன்னா என்ன தெரியும் தானே உங்களுக்கு? கூட்டல் அடையாளம். இந்த அடையாளங்களை நாங்க பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். எங்க சொல்லுங்க பாப்போம்? வைத்தியசாலையில இப்படி ஒரு கூட்டல் அடையாளம் மாதிரி போடப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கோம். மற்றது கத்தோலிக்க சமய நிகழ்வுகள்லையும் ஒரு சிலுவை அடையாளம்னு சொல்றவே அதையும் ஒரு கூட்டல் அடையாளம் மாதிரி உருவத்துல பார்த்திருப்பீங்க. இது என்னன்னு சொன்னா, ரெண்டு பக்கத்தையும் சமனாக கூட்டவும் என்றது. ரெண்டு பக்கத்தையும் கூட்டவும் என்றதுக்கான அடையாளம் தான் இந்த கூட்டல் அடையாளம். சரியா? அப்ப நீங்க இத ஆனா பகுதியில இருக்கிற ரெண்டு கூட்டல் அடையாளங்கள், சக அடையாளத்தை போட்டு கொடுங்க. போட்டு விட்டா பிள்ளை என்ன செய்யும்? பார்த்து அதை வரையும். வரைந்தாலும் என்னவா இருக்கும்? சரியாக சக அடையாளம் மாதிரி அது இடம் பெற்றிருக்காது. சில போல தர அடையாளம் மாதிரி கூட வந்திருக்கலாம். பெருக்கல் அடையாளம் மாதிரி கூட அவர்கள் வரைஞ்சிருக்கலாம். அது பிழை இல்லை. நீங்கள் சரி போட்டுட்டு பிறகு அவர்களுக்கு அடுத்த லைன் வரியேக்கு ஆவண்ணா பகுதியில இருக்கிற 4 சக அடையாளங்களும் வரியேக்கு அவைகளுக்கு சொல்லுங்க. அப்படி நேர்கோடும் குறுக்கு கோடும் கொண்டதுதான் சக அடையாளம் என்று சொல்லி அவைகளுக்கு வரைய பழக்கணும். தேவைன்னு சொன்னா புள்ளி குத்தி விடுங்க. மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட், சைட்டில் ஒரு டாட், இதில் ஒரு டாட் போட்டு அவர்களை இணைக்க விட்டா அந்த நேருக்கு வரைய பழகி கொள்வார்கள். அப்ப இந்த 4 சக அடையாளங்களையும் வரைஞ்சதுக்கு பிறகு சரி போடுங்கள். ஈனா பகுதியை பாருங்கள். 1, 2, 3, 4, 5 5 கூட்டல் அடையாளங்கள், சக அடையாளங்கள் உள்ளன. இவற்றை என்ன செய்யணும்? அதையும் நேருக்கு நேருக்கு அவர்கள் வரைய கற்றுக் கொடுக்க வேணும். இந்த சக அடையாளம் வரைஞ்சி இதுக்கு இது வரைஞ்சிட்டீங்கள், ஓகே. இந்த சக அடையாளத்துக்கு இது வரைஞ்சிட்டீங்க, ஓகே. இந்த சக அடையாளத்துக்கு இது வரைஞ்சிருக்கிறீங்க, ஓகே. இது வரைஞ்சிருக்கிறீங்க, ஓகேன்னு சொல்லி அவைகளுக்கு வெளிப்படையா பண்ணணும். அதே வேளை அவை வரையைக்கையும் என்ன செய்யணும்? இதை வச்சுக்கொண்டு கையை பிடிச்சுக்கொண்டு, ஒரு கையால் இதை பிடிச்சுக்கொண்டு இதுக்கு சக அடையாளம் வரையணும். அடுத்த கையை பிடிச்சுக்கொண்டு இதுக்கு சக அடையாளம். அப்பதான் அவர்கள் தாங்கள் சரியா செய்து கொண்டு போக நீங்க இப்ப புது விதமா கற்றுக் கொடுக்கணும். அதே போல இஎன்னா கேள்வியில பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 சக அடையாளங்கள் உள்ளன. இதுல என்ன செய்யணும்? அவர்களுக்கு எந்த ஒரு பிழையுமே இல்லாம வரைகிறதுக்கான ஒரு உத்தியை நீங்க கற்றுக் கொடுக்கணும். எப்படி? இந்த கையை தொட்டுக்கொண்டு இந்த சக அடையாளத்தை அவர்கள் எப்படி வரைவார்கள்? அடுத்த கையை தொட்டுக்கொண்டு சக அடையாளத்தை வரைவார்கள். அப்படி அப்படி அவர்கள் வரைஞ்சு கொண்டு போறதால சக அடையாளத்தை வரைஞ்சு கொள்வாங்க. அதை விட இன்னும் ஒரு புதிய விஷயம், இந்த சக அடையாளத்துக்கு என்ன சொல்லுவாங்க? செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்ற ஒரு மனிதநேய பணிகளை மேற்கொள்ளுற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, செஞ்சிலுவை சங்கம். அந்த செஞ்சிலுவை சங்கத்தின் லோகோ, அவர்களுடைய அடையாளமும் இந்த சக அடையாளம் தான். அது சிவப்பு நிறத்தில் அமைந்துள்ள அடையாளமாக இருக்கும். அப்ப சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கும் சிவப்பு அடையாளம், வைத்தியசாலைக்கும் சிவப்பு அடையாளம், அதே நேரம் கத்தோலிக்க திருச்சபை சமய சார்ந்த ஒரு சக அடையாளம்னு சொல்லி 3 நிகழ்வுகளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். உங்களுக்கு இது இந்த குறியீடு தெரிஞ்சிருக்கணும். செஞ்சிலுவை சங்கம், வைத்தியசாலை, கத்தோலிக்க ஆலயம். பாம்பு வளைவு வரைவோம். பிள்ளைகளே பாருங்கள், பாம்பு வளைவு. பாம்பு வளைவு, இந்த வளைவை வேறு எங்கெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு எப்படி போகும்? பாம்பு இப்படிதான் வளைஞ்சு 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 போகும். இதே மாதிரி வளைவு எங்க பார்த்திருக்கிறீங்க? கடல் அலை. கடல் அலையும் இப்படித்தான் ஆடி ஆடி போகும். அலை வரிசையும் இப்படித்தான் போகும். எங்களோட காற்றின் அலை வரிசையும் இப்படித்தான் அலைவரிசையும் போகும். அப்ப கடல் அலை, பாம்பு வளைவோ இதுகள் எல்லாம் இப்படியான வடிவங்களை கொண்டது. சில வேளை பாருங்க புழு மாதிரியும் இருக்குல்ல, உங்களுக்கு உருவத்தை பாருங்க, அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு புழு மாதிரி இருக்கு. அப்ப அப்படி நெளிஞ்சு இந்த அலையை போடுங்க. அந்த ஆனாவில ஒரு வளைவு வரைச்சு காட்டுவார்கள். அப்ப அந்த வளைவை வரைஞ்சு சரி போடுங்க. ஆவண்ணா பகுதியில 2 வளைவு காட்டுவார்கள், வரைஞ்சு விடுங்க. பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வரைவாங்க. அப்ப 2 வளைவு இலகுவா அவர்களால வரைய முடியும். கஷ்டமா இருந்தா நீங்க வரைஞ்சு கொடுக்குற அந்த வளைவுக்கு மேலேயே பிள்ளைகளை வளைய கற்றுக் கொடுங்கள். அதுக்கு பிறகு தாங்களாக சுயமாக வரைய கற்றுக் கொடுங்கள். அதே போல ஈனா கேள்வியிலையும் 1, 2, 3 பாம்பு வளைவுகள், புழு வளைவுகள், அலைவரிசை, வளைவு இருக்கு. அப்ப இந்த வளைவை 3 வளைவையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? இலகுவாக வரைந்து கொள். இஎன்னா கேள்வியை பாருங்கள். அப்படியே தொடர் வளைவாக இருக்க போகுது. இந்த பாம்பு வளைவு எப்படி இருக்க போகுது? தொடர் வளைவாக இருக்க போகுது. அப்ப தொடர் வளைவு தொடர்ச்சியாக வரைகிறது குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும்.
முதல் சொல்லுங்க, கை எடுக்காம நீங்க வரைஞ்சு விட்ட வளைவுக்கு மேல அவர்களை வரைய கற்றுக் கொடுங்கள். அதற்கு பிறகு அது திறமையாக அவர்கள் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு 3, 4 தடவை அதற்கு மேல வரைஞ்சதுக்கு பிறகு அவர்களை சுயமாக கீழே வரைய கற்றுக் கொடுங்கள். ஓகே, சரி பாருங்கள். முறிகோடு, இது வரைக்கும் வளைவுகள் கோடுகள்னு சொல்லி பார்த்தனாங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போதும். முறிகோடு பாருங்க, ஒரு கோடு அப்படியே நேராக போகாது, ஒருக்கா போய் திரும்பி கீழிறங்கி கிடைக்கோடாகி மேல்கோடாகி கிடைக்கோடாகி கீழ்கோடாகி கிடைக்கோடாகி மேல்கோடாகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை வடிவாக கற்றுக் கொடுக்கணும். அதே போல் இப்போ இந்த ஆவண்ணா பகுதியில் பாருங்கோ, பிறகு என்ன மேல்கோடாகி கிடைக்கோடாகி கீழ்கோடாகி கிடைக்கோடாகுது. அதே மாதிரி என்ன செய்யணும், 4-5 லைனை வரைஞ்சி 2 பக்கத்தையும் வரைஞ்சி போட்டு அவை சரியாக வரைஞ்சிருக்கணுமோண்டு அந்த பகுதியில் நீங்கள் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து அவைய மிஸ்டேக்கை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஈனா பகுதியிலையும் 1, 2, 3 முறிகோடுகள் இருக்குது. இந்த முறிகோடுகளை அவர்களுக்கு முடக்கு திருப்புற மாதிரி செய்து காட்டணும். அப்படி கஷ்டமாக இருந்தால் புள்ளி வச்சு கொடுங்க. புள்ளி வச்சு கொடுத்தா அவர்களுக்கு அந்த இலகுவாக செய்ய முடியும். அப்படி ஒரு ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினா தான் புள்ளி வச்சு போட்டால் அவர்கள் அந்த புள்ளியின்படி போய் கொண்டிருப்பாங்க, கொஞ்சம் இலகுவாக கிடலாம். அதே மாதிரி இது கையெடுக்காமல் வரைகிறது அவைக்கு பெரிய ரிஸ்க் ஆகிருக்கும் என்ன பகுதியில். அதனால் இதைக்கும் புள்ளி வச்சே கொடுங்கோ. ஒரு 3-4 லைனை புள்ளி வச்சு கொடுங்கோ. அவர்கள் வரைஞ்சு பழகட்டுக்கும். வரைஞ்சு பழகினா தான் அவைக்கு அந்த பானாவுக்கு திருப்போணும், பீனாவுக்கு திருப்போணும், டீனாம் மானாவளுக்கு திருப்புற மெதட்டுகள் அவர்களுக்கு வரும். அதனால் இந்த முறிகோட்டையும் அழகாக கீறி வழிப்படுத்துங்கோ. கீறின பிள்ளைக்கு சரி போடுங்கோ. பிள்ளையாத்தான் கீறும், அதனால் நீங்கள் அதுக்கு பேசி திட்ட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். உடனே 2 மினிட்ஸ் நூடில்ஸ் மாதிரி குழந்தைகளின் அறுவடையை உடனே எதிர்பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் அவர்களை படிப்படியாக தான் கற்றுக் கொடுக்கணும். 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் இப்போவே அவங்கள ஏதோ பர்ஃபெக்டான பிள்ளைகள் மாதிரி நீங்கள் அவங்கள உடனே வழிப்படுத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க. பாருங்கள், இரு வளைவு வரைவோம். இரு வளைவு பாருங்க, ஒரு வளைவு எடுத்து திருப்ப இன்னும் ஒருக்கா வளைச்சிருக்கு. 2 வளைவுகளை போட்டு விடுங்கோ. பிள்ளைகள் ஆனாக்கல்லில் இருக்கிற 2 வளைவுகளையும் போடுவார்கள், வழிப்படுத்துங்கோ. அதே மாதிரி ஆவண்ணா பகுதியை பாருங்கள், அதில் 3 இருவளைவு இருக்குது. அப்போ 3 இருவளவையும் அவை என்ன செய்வார்கள், இலகுவாக போடுவார்கள். ஈனா கேள்வியை பாருங்கோ, 1 2 3 4 4 இருவளைவுகள் உள்ளன. அதில் அவர்களுக்கு கவனமாக பார்த்து 2 வளைவுகளையும் வளைய கற்றுக் கொடுங்கள். அடுத்தது இஎன்ஆ. இஎன்ஆ பகுதியில் பாருங்கள், 1 2 3 4 5 6 6 இரு வளைவுகள் உள்ளன. அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாக அவர்கள் வளையிறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ளேயும் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே லைனில் அவர்களுக்கு இந்த 6 இரு வளைவுகளையும் வரைஞ்சி கொடுக்க முடியாது. அதனால் மிஸ்டேக்குகள் வரும். நீங்கள் அவங்களுக்கு அதை கரெக்ஷன் செய்து கொடுங்கள். கீழ் வளைவு வரைக. இது தொடர் வளைவாக, கீழ் வளைவாக இருந்தாலும் தொடர் வளைவாக இருக்க போகுது. திருப்ப திருப்ப இந்த கோடுகள் வளைவுகளையே உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தை எழுத ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான பயிற்சி தான் இது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த கீழ் வளைவின் தொடர் வளைவு 2ஐயும் வரைஞ்சி காட்டுங்க. பிள்ளைகள் வரையும் பார்த்து டிக் பண்ணுங்க. ஆவண்ணா பகுதியில் 3 கீழ் வளைவுகள் உள்ளன. மிகவும் கவனமாக அவைகளுக்கு இந்த ஜானா, தமிழில் ஜானா எழுதுகிற மாதிரியும் ஆங்கிலத்தில் WJ எழுதுகிற மாதிரியும் ஒரு அழகில் நீங்கள் அவர்களுக்கு வழிப்படுத்தி கற்றுக் கொடுக்கலாம். அவர்கள் எழுதுவார்கள். ஈனா பகுதியில் 1 2 3 4 வளைவுகள் இருக்குது. இதையும் நீங்கள் வரைஞ்சி காட்டி கொடுத்தால் அதே மாதிரி கீழே வரைவாங்கள். மிஸ்டேக் விட இதுலேயும் வாய்ப்பு இருக்குன்னா அவை வரைஞ்சு கொண்டு போய்க்கு அங்கே மிகுதி அதில் இடம்பெற வாய்ப்பில்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கரெக்ஷன் பண்ணி திருப்பவும் வரைய பண்ணணும், தவற விடுறத. ஈனா பகுதியில் என்னென்னு சொன்னால் வளைவு தொடர் வளைவாக இருக்க போகுது. கை எடுக்காமல் வரையணும். கை எடுக்காமல் வரைகிறதுக்கு அவர்களுக்கு சரியான கடினமாக இருக்கும். என்ன செய்யணும், நீங்கள் அவை எடுக்க பார்ப்பினோம். அப்படி மிஸ்டேக் என்று சொன்னால் திருப்ப வரைஞ்சி கொடுக்கணும். அடுத்த லைனை வரைஞ்சி காட்டுங்க. கை எடுக்காமேண்டு அவ்வளவையும் கொண்ட்ரோலாக கையால் வரைஞ்சிற அளவுக்கு நீங்கள் அவையெல்லாம் வழிப்படுத்தணும். பிள்ளைகளே பாருங்கள், மேல் வளைவு வரைவோம். மேல் வளைவு பார்த்துனீங்களோ எப்படி இருக்குது, மேல் பக்கமாக வளைஞ்சி அது தொடர் வளைவாக உங்களுக்கு போட்டிருக்கு. 3 வளைவுகளை சேர்த்து
காட்டப்பட்டிருக்கு. அப்ப ஆனாவில் இருக்கிற மேல் வளைவு 2ஐயும் நீங்கள் போட்டு கொடுக்க வேணும். அவர்கள் பார்த்து வரைவார்கள். வரைகிறதுக்கு முன்னமாக ஒரு பயிற்சி எப்படி அளிக்கணும்னு சொன்னா, நீங்க வரைஞ்சு கொடுக்குற அந்த வளைவுக்கு மேலேயே அவர்களை வரைய பழக்குங்க. 2, 3 தடவை அவர்கள் வரைஞ்சதுக்கு பிறகு அவர்களை சுயமாக வரைய கற்றுக் கொடுங்கள். ஆவண்ணா கேள்வி 1, 2, 3 மேல் வளைவுகள் உள்ளன. அதையும் நீங்க என்ன செய்யணும், படிப்படியாக அவர்களுக்கு வரைய கற்றுக் கொடுக்கலாம். அடுத்த ஈனா கேள்வி 1, 2, 3, 4 மேல் வளைவுகள் இருக்கு. மேல் வளைவுகள் வரையக்கிலே அவர்களுக்கு இனி எந்த மிஸ்டேக்கும் வராமல் அவர்கள் வரைய பழக்கணும். இந்த வளைவுக்கு நேர இந்த வளைவை வரைஞ்சிட்டேன், ஓகே, இதுக்கு மேல இதை பிடிச்சு கொண்டு இந்த வளைவை வரையணும். இந்த 2 கேள்வியும் செஞ்சிட்டேன், இனி இந்த வளைவை வரையணும், அடுத்த இந்த மேல் வளைவை வரையணும் என்று சொல்லி அவர்களுக்கு இலகுவாக இந்த விஷயம் மிஸ்டேக் இல்லாமல் நகர்த்துவது எப்படி என்றதை நீங்கள் காட்டிக் கொடுக்கணும். 2 கையையும் பாவிக்கணும். ஒரு கையை எழுத போற விஷயத்தையும் வரைய போற விஷயத்தை தொடவணும், மற்ற கை அதை வரையணும். ஈஎன்னா வினா பகுதிய பாருங்கள். இதுல தொடர் மேல் வளைவை போட்டிருக்கிறோம். தொடர் மேல் வளைவு ஒரே லெவல்ல என்ன செய்யணும், அந்த பெட்டிக்குள்ள கொப்பியில போய் கொண்டிருக்கணும் அந்த மேல் வளைவு. அவர்களுக்கு முதல் கஷ்டமாயிருக்கும். உடனே என்ன செய்யணும், நீங்கள் அவர்களுக்கு உங்களோட கொப்பியில் நீங்கள் வரைஞ்ச வளைவுகளுக்கு மேலேயே அவர்களை படிப்படியாக வரைய கற்றுக் கொடுக்கணும். 2, 3 தடவை வரைஞ்சதுக்கு பிற்பாடு பிறகு அவர்களை சுயமாக வரைய நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். நம் குழந்தைகள் மற்றும் புலம்பெயர் வாழ் குழந்தைகளும் தாய்மொழியாம் தமிழை கற்று பயன்பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.